ஆளுநருக்கு பின்னடைவு அப்படின்னா இது மத்திய அரசுக்கு பின்னடைவு இல்லையா? மத்திய அரசுக்கு பின்னடைவு அப்படின்னா பாஜகவுக்கு பின்னடைவு இல்லையா? பாஜகவுக்கும் பின்னடைவு இல்லை, திமுகவுக்கும் பின்னடைவு இல்லை. ஏன்னா திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது, பாஜக 13 மாநிலத்தில் நேரடியாகவும் கூட்டணியாக ஒரு 7 மாநிலத்தில் ஆக 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது. அது இல்லை பிரச்சனை. இப்போ ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஒரு லா மேக்கிங் பாடிக்கு சுப்ரீம் லா மேக்கிங் பாடி சுப்ரீம்னு சொல்வார்கள். லா மேக்கிங் பாடியினுடைய வேலையை இன்னைக்கு நீதிமன்றம் எடுத்து பறித்து அறிவித்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் அதை. ஏனென்று சொன்னால் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இந்த 3க்கும் தனித்தனி அதிகாரங்கள். பாராளுமன்றம் சட்டம் இயற்ற வேண்டியது, இயற்றிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது எக்ஸிக்யூட்டர்ஸ். ஜுடிஷியரி சட்டத்தின்படி இல்லை என்றால் அதை கண்டறிந்து சூமோட்டோவாக கூட எடுத்து விசாரித்து தண்டித்து விளக்கமளிக்க வேண்டியது. அதை தவிர தானாக ஒரு விதியை உருவாக்குவதற்கோ தானாக எதையாவது ஏற்படுத்துவதற்கோ அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. ஒப்புதல் கொடுத்தது சொல்றீங்களா? இல்ல ஒப்புதல் இல்ல சார், ஒரு ஒப்புதல் கொடுத்தது சொல்றீங்க. மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்த தப்புன்னு சொல்ல வரீங்களா? நீதிமன்றம் கொடுத்தது ஒப்புதல் கொடுத்தது ஒரு தப்பு. ஒப்புதல் கொடுத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லி இருக்கிறது. ஒப்புதல் இதை ஃபுல்லா படிச்சா தான் தெரியும். இன்னைக்கு நைட்டு பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதல்வர் ஆயிடுவாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு சார். அது தகவல் சொல்றாங்க. எனக்கு ஆர்டர் எல்லாம் படிக்காம எதையும் சொல்ல முடியாது. எனக்கு நிறைய பொய்கள் தான் உண்மையை விட அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அதை நம்பி பேச முடியாது. அப்ப நான் பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிலை அதாவது லா மேக்கிங் பாடியுடைய அதிகாரத்தை நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. 2 நீதிபதிகள் எடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் போன வாரத்தில் 100 கோடி ரூபாய் கேஸ் ஒன்று நடந்தது 10 நாளைக்கு முன்னால. ஒரு ஜட்ஜி அவர் சரியில்லைங்கிறதுக்காக அப்போ ஜட்ஜியே தேவையில்லைன்னு முடிவெடுத்த மாதிரி தான் இந்த முடிவு. செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டியிருக்காங்களே தவிர செருப்பை மாத்தணும்னு நினைக்கல சார். இது வெறும் தமிழ்நாடு இல்ல சார், தமிழ்நாடு கேஸ் மட்டும் இல்ல சார். ஒரே நிமிஷம், கேரள ஆளுநர் கேஸ்ல இது நடந்தது, பஞ்சாப் ஆளுநர் கேஸ்ல நடந்தது. இப்ப திரும்ப ஒரு ஆளுநர் கேஸ் வரப்போ இந்த கடிவாளம் இன்னும் கடினமா இருக்கு. அதுக்கு கண்டிப்பா இருக்கு. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்றால், சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் 1946, 49 எல்லாம் சட்டத்தை அதில் இருந்தவங்க எல்லாம் பெரிய மேதைகள், பாரிஸ்டர்ஸ், எல்லாருமே சட்டம் படித்தவர்கள், சட்ட நிபுணர்கள், தேசபக்தர்கள். நாட்டுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன நலன், அந்த நலன்ல ஒரு துளி கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத தலைவர்களாக இருந்து வகுத்த காலம் அது. இப்போதைக்கு அப்படி இல்ல. இப்போ இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்றேன், பிஜேபியில அந்த மாதிரி இப்ப நம்மளுடைய வில்சன் இருக்காரு, வில்சனை நான் பாராட்டுறேன், அவருடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஏன்னா அவர்கள் இந்த ஒரு வழக்கை சீனியர் அட்வொகேட்ட கொடுத்து கேஸ் நடத்தணும்னா அதற்கு அவர்களை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கணும். அதே சமயத்தில் நுணுக்கங்களை எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் அவர் நல்லா பண்ணுவார். அதனால பண்ணியிருக்கார், ஜெயிச்சிருக்கார். இது மாநிலத்துக்கு கிடைத்த வெற்றியா இருந்தாலும் கூட பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு, லா மேக்கிங் பாடிக்கு பெரிய தோல்வி. அதை நீதிமன்றம் நீதித்துறை லட்சுமண ரேகையை தாண்டி இந்த 2 பேரும் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது கண்டிப்பாக மறு ஆய்வுக்கு போகும் அல்லது அரசியல் சாசன பெஞ்சுக்கு கண்டிப்பாக போகும். அப்படி இல்லை என்றால் எதிர்காலத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏற்கனவே 356 ரீபோசிஸ் பண்ணணும்னு நான் எல்லா இடத்திலும் சொல்லிட்டு இருக்கேன். சட்டத்தின் ஆன்மா என்கிற நூலை எழுதி அதன்படி நான் நிறைய ஆய்வுகளை செய்திருக்கிறேன். அந்த இந்த விஷயங்கள் மிக தவறானது. நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை நம்ம ஏற்க முடியாது என்று சொல்ல முடியாது, ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இருப்பினும் அந்த தீர்ப்பில் திருப்தி இல்லை என்பது என்னுடைய வாதம். ஓகே சரவணன், சுருக்கமா நான் இப்ராஹிம் இல்ல சுருக்கமா என்னன்னா, அதை திருப்பி மீண்டும் சொல்ல வலியுறுத்த விரும்புவது என்ன அப்படின்னா, இந்தியாவுல எந்த அமைப்பும் வசதி கிடையாது. எக்ஸிகியூட்டிவ் வசதியானா கிடையாது, லெஜிஸ்லேச்சர் வசதியானா கிடையாது, ஜுடிஷியரி வசதியானா கிடையாது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல எது வசதினா கான்ஸ்டிடியூஷன். We are a constitutional democracy. சோ நீங்க இந்த அமைப்பு இது பண்ணிடுச்சு, இது பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்ல சார். அவர் கேக்குறது ஓகே, கான்ஸ்டிடியூஷனே லா மேக்கிங் பாடிஸ் மாற்றி அமைக்கலாம் இல்லையா? பிரேம் பண்றது யாரு? லா மேக்கிங் பாடி. கான்ஸ்டிடியூஷன் அதை எப்படி நீதிமன்றம் எடுத்துக்க முடியும்னு கேக்குறார். லா தட் இஸ் சுப்ரீம். Who is the final arbiter? ஒரு பிரச்சனை வரும்போது who is the final arbiter? தப்பு செஞ்சா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட். தப்பு செய்தா கண்டிக்க வேண்டியது. ஆமா, ஒரே நிமிஷம். தப்பு செய்தால் தண்டிக்க வேண்டிய உரிமை அதிகாரமும் ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க பேசும்போது கேட்டுட்டு இருந்தேன். as soon as possible னா 2 வருடங்கள் நான் ஊறுகாய் போடுவேன்னு சொல்றது as soon as possible. அது தவறு இல்லையா? அந்த தவறுக்கு தான்
தான் இன்று குட்டு வைத்திருக்கிறது அதுல உச்சநீதிமன்றம். காலவரையறை இல்லையா சார்? இப்படி நீங்கள் வந்து சார், தவறு அதுல செய்ய கிரே முடியாது, ஏரியா தவறு இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி கேப்போம் ஒரே நிமிஷம், 2 பேர் நான் வரேன். திரு இப்ராஹிம், ஓகே வர சார், வர டீட்டெயிலா வரேன் உங்கள்கிட்ட திருக்குமார் வரேன். திரு இப்ராஹிம், சில ஆளுநர்களுக்கு எதிராக தான் கேஸ் போயிருக்கு, அதில் தமிழ்நாட்டு ஆளுநருக்கு எதிராக போயிருக்கு. இது அந்த ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு, ஆளுநருக்கும் அந்த மாநில அரசுக்குமான பிரச்சனை. இதில் மத்திய அரசுடைய பங்கு இல்லை மத்திய அரசுடைய பின்னடைவுன்னு எப்படி பார்க்க முடியும்? இதற்கு முன்பாக இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது முழுக்க தமிழ்நாடுக்கு மட்டுமல்லாத இந்தியா முழுவதும் கிடைத்த தீர்ப்பு. இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இதை தாண்டி வரலாற்றில் மிகப்பெரிய பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பாக ஆளுநர்களுடைய அதிகாரம் என்பது எந்த அளவுக்கு இருப்பது என்பதை உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது என்பதாக தான் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு தமிழ்நாடு என்ற வார்த்தையை தமிழகம் என்று உச்சரித்த ஆளுநர் RN ரவி அவர்களை தமிழ்நாடை விட்டு வெளியே போ என்று தெள்ளத் தெளிவாக உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு 6 மாத காலமாக அவர்களுடைய டென்யூர் பீரியட் முடிஞ்சிருச்சு, அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது. அவர் வந்து அமெண்ட்மெண்ட் கவர்னர் ஒன்றும் கிடையாது, அவரோட தன்னுடைய பதவிக்காலம் முடிந்து நீட்டிக்கப்பட்ட கவர்னராக தான் இருக்கிறார். இதை தாண்டி அவர்கள் சொல்லக்கூடிய விஷம கருத்துக்கள், இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் எது மாதிரியான கருத்துக்கள் வந்து இன்றைக்கு கவர்னர் மீது எடுத்து வைத்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு JB பரித்வாலா அவர்கள் தெள்ளத்தெளிவாக, நீதியரசர் தெள்ளத்தெளிவாக ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறார். என்னன்னா, அம்பேத்கர் சொன்ன அதே வார்த்தை, ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்பது என்ன தெளிவாக இருந்தாலும் சரி, நல்லவையாக இருந்தாலும் சரி, அது யார் கையில் இருக்கிறது, யார் அதை நடத்தி காட்டுகிறார்களோ அவரை பொறுத்துதான் அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக இருக்கும் என்ற மேற்கோள் காட்டி அம்பேத்கருடைய வார்த்தைகளை இன்றைக்கு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அந்த சிறப்பு தீர்ப்புல அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்பெஷல் போர்ஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் இருக்க தனிப்பட்ட விதியான 142 விதியின் கீழே இந்த 10 மசோதாவையும் சரிபெற தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. we have no other choice, எங்களிடம் வேற காரணங்கள் இல்ல, எங்களிடம் வேற வழிகள் இல்ல அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை இந்த பாஜக கவர்னர் மூலியமாக கொல்லைப்புறம் ஆட்சியாக இதை செய்ய வேண்டும், கொல்லைப்புற ஆட்சி நடத்த வேண்டும் என்ற எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த மாநிலம் எல்லாம் பாஜக ஆளவில்லையோ, கேரளா, பஞ்சாப் போன்ற எல்லா மாநிலங்களிலும் இதே வேளையை தான் கவர்னரை வைத்து பாஜக கொல்லைப்புற ஆட்சியை நிலைநாட்டலாம் என்று நினைத்ததற்கு இன்றைக்கு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். ஒண்ணு. இதே இடத்துல அவங்க தெளிவா இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, we other with no choice but to use our power under article 142 to state all 10 bills. அதாவது என்னன்னா, 10 மசோதாக்களையும் நிறைவேற்றுவதற்கு 142 சிறப்பு விதியை நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அவர் சொல்றாங்க, ரிசர்வேஷன் ஆஃப் 10 bills is in contravention in article 200 and declared as erroneous. அதாவது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் 200 விதியை தெள்ளத் தெளிவாக ஆளுநர் அவர்கள் விதிமீறல் செய்திருக்கிறார் என்று உச்ச நீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக கொட்டி இருக்கிறது ஆளுநர் RN ரவியை. இதைத்தான் நாங்கள் மறுபடியும் திருப்பி சொல்றோம். எக்காரணத்தை கொண்டோம், அதாவது பாஜகவின் ஊதுகுழலாகத்தான் எல்லா கவர்னரும், இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆளுநரும் பாஜக ஆளாத மாநிலங்கள் நியமிக்க போது அவர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள். தனிப்பட்ட ஒவ்வொரு ஆள் இல்ல சார், இல்ல நீங்க சொல்ற கேஸ் எல்லாம் புரியுது. ஏன் தெலுங்கானா வந்துச்சு, ஏன் பஞ்சாப் வந்துச்சு, ஏன் கேரளா வந்துச்சுன்னு. ஆனா ஒவ்வொரு ஆளுநர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ரோல் இருக்குல்ல, அவங்களுடைய சுய முடிவுகள் இருக்குல்ல, இது எல்லாமே பாஜக சொல்லி தான் செய்றாங்க அப்படி சொல்ல முடியும். அதுக்கு சொல்லிட்டாங்க, அதுக்கும் தெளிவா சொல்லிருக்காங்க. இட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், தனி அதிகாரம் என்று ஒன்று கிடையவே கிடையாதுன்னு தெள்ள தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இதை சொல்லும் போது அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் மேற்கோள் கட்டுறாங்க. நாங்கள் பஞ்சாபிற்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் போதே இது சரியாக நடக்கும் என்று தமிழ்நாடை பார்த்தோம், ஆனால் நடக்கவில்லை. அந்த பஞ்சாபின் தீர்ப்பின் போது ஆளுநர் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாக தான் அந்த தீர்ப்பை கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூட இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திரும்பி நீங்க ஒருவேளை முதல் முறை ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு சட்டமாக அந்த சட்டசபையிலிருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அது மறுபரிசீலனை இருந்தால் மறுபரிசீலனை செய்வதற்கு பதிலாக நேரடியாக ஜனாதிபதியிடம் அனுப்ப வேண்டும். மாறாக மறுபரிசீலனை கேட்டு அந்த மறுபரிசீலனை பெற்ற பிறகு அதை காலதாமதம் செய்து ஜனாதிபதியிடம் அனுப்பக்கூடாது அப்படின்னு இது அரசியலமைப்பு சட்ட விதிமீறல் என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார்.